Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இன்னர் ப்ராடக்ட்னா என்னென்னு டிஃபைன் பண்ணி அதோடைய ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து இன்னர் ப்ராடக்டை வச்சு நம்ம ஒரு நாமை டிஃபைன் பண்ண முடியும். ரெண்டாவது அந்த நாம் வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தியரம் லெட் எக்ஸுங்கிறது வந்து ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஃபார் எக்ஸ் இன் எக்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், அதை வந்து டபுள் பேரலல் லைன் யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னா பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ். ஏற்கனவே இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும், பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ்னு தெரியும். ஸோ அதனால் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோன்னா தென் நம்பர் 1, தென் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ norm on x. ஓகே, ஸோ இதை வந்து நான் லெட்டுன்னு சொல்கிறேன், லெட். தென் திஸ் டிஃபைன்ஸ் அ norm on x. ஸோ இது வந்து ஃபஸ்ட் அப்சர்வேஷன். ஸோ ரெண்டாவது, சப்போஸ் xn and yn are sequences in x. அதாவது நம்மக்கிட்ட இப்போ ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நாம் லீனியர் ஸ்பேஸில் வந்து கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீக்வன்சஸ் பேச முடியும். ஸோ xn yn வந்து ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். சீக்வன்சஸ் இன் எக்ஸ் சச் தட் நாம் ஆஃப் xn மைனஸ் சச் தட் xn கன்வர்ஜஸ் டு எக்ஸ். இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். xn கன்வர்ஜஸ் டு எக்ஸ் அண்ட் yn கன்வர்ஜஸ் டு y ஃபார் சம் x, y in x. அதாவது ரெண்டு கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் எடுத்துருக்கோம் வித் லிமிட் எக்ஸ் அண்ட் ஒய். இப்படி இருந்ததுன்னா தென் இப்போ இந்த நியூமெரிக்கல் சீக்வன்ஸ் பாருங்கள். அதாவது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் xn வித் yn, இது ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து எங்கே கன்வர்ஜ் ஆகுதுன்னா தென் த சீக்வன்ஸ் இன் த ஃபீல்ட் எஃப் converges to inner product x, y. Okay. மூணாவது, இந்த ரிசல்ட்டுக்கு பேர் வந்து parallelogram law. For any x, y in x we have norm of x plus y square plus norm of x minus y square. இது வந்து என்னென்னா twice norm of x square plus norm of y square. ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு பேர் வந்து parallelogram law. லா அல்லது ப்ராப்பர்ட்டி. அதாவது நம்மக்கிட்ட ஒரு இன்னர் ப்ராடக்ட் இருந்து அந்த இன்னர் ப்ராடக்டை வச்சு நம்ம நாம இப்படி டிஃபைன் பண்ணோன்னா அது வந்து இந்த parallelogram லாவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, ஏன் இது parallelogram லான்னு சொல்கிறோன்னா இப்போ எக்ஸு ஒய்யை ரெண்டு வெக்டராக வந்து டினோட் பண்ணுறோன்னா R2ல் எக்ஸ் ஒய்யை ரெண்டு வெக்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ இது வந்து எக்ஸ் வெக்டர்னு எடுத்துக்கோங்க, இது ஒய் வெக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஒய். அப்போது உங்களால் வந்து எக்ஸ் ஒய்ங்கிறது வந்து என்னன்னு சொல்ல முடியும், ரைட்? ஸோ இது வந்து ஒய்,
ஸோ இது வந்து இந்த டயகனல் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த டயகனல் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போது உங்ககிட்ட ஒரு பேரலோகிராம் இருக்குது. ஸோ பேரலோகிராமோட டயகனல் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ நார்ம் ஸ்கொயர் ஆஃப் த நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அண்ட் ஸ்கொயர் ஆஃப் த நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், அது வந்து என்னென்னா ட்வைஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நார்ம் ஆஃப் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு கிளைமை வந்து வெரிஃபை பண்ணலாம். அதாவது இப்படி டிஃபைன் பண்ணோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், இதை வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்கிறேன், இதை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா எக்ஸ்னு டிஃபைன் பண்ணால் அது வந்து ஒரு நாம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, நாம் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணலாம். ஸோ நம்பர் 1, நாம் எக்ஸ் வந்து 0னா that imply inner product x comma x equal to 0, that further imply x equal to 0. ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் டெஃபினட்னஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட். அதே நேரத்தில் எக்ஸ் 0னா இன்னர் ப்ராடக்ட் 0, ஹென்ஸ் நாம் இஸ் ஆல்சோ 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பாசிட்டிவ் டெஃபினட்னஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட்லேருந்தே வந்துடும். அதே நேரத்தில் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0னா திஸ் ஃபர்தர் இம்ப்ளை எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இம்ப்ளை இன்னர் ப்ராடக்ட் xx strictly greater than 0, that imply norm x, which is square root of inner product x comma x, is strictly greater than 0. So first condition for norm வந்து அந்த பாசிட்டிவ் டெஃபினட்னஸ் வந்து இன்னர் ப்ராடக்ட்லேருந்தே வந்துடுது. ஸோ ரெண்டாவது norm of alpha x, norm of alpha x, இதுவும் வந்து இன்னர் ப்ராடக்டோடைய ப்ராப்பர்ட்டியிலேருந்து நம்ம ஈஸியாக என்ன வெரிஃபை பண்ண முடியும்னா mod alpha into norm x, ரைட்? ஏன்னா வந்து இன்னர் ப்ராடக்ட் வந்து லீனியர் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் வேரியபிள் அண்ட் கான்ஜுகேட் லீனியர் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் வேரியபிள். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இந்த ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இதை ஸ்கொயர் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா norm of this inner product alpha x, இப்போ லீனியர் இன் ஃபர்ஸ்ட் வேரியபிள், கான்ஜுகேட் லீனியர் இன் செகண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஆல்ஃபா டைம்ஸ் ஆல்ஃபா கான்ஜுகேட் இன்னர் ப்ராடக்ட் xxன்னு வந்துடும். தட் இஸ் mod alpha ஸ்கொயர் நாம் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் அல்லது நாம் எக்ஸோடைய ஸ்கொயர். ஸோ மூணாவது ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஸோ எக்ஸ் ஒய்னு ரெண்டு வெக்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதோடைய ஸ்கொயரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து நமக்கு இன்னர் ப்ராடக்டோடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்படி எழுதணும்னா. அப்போது இப்போ லீனியாரிட்டி இன் ஃபர்ஸ்ட் வேரியபிள் ரெண்டுமே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் இருக்குது, ஸ்கேலர்ஸ் இல்லை. ஸோ அதனால் இது என்ன வரப்போகுதுன்னா இன்னர் ப்ராடக்ட் xx ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் xy ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் yx ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் yy. இன்னர் ப்ராடக்டோடைய ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணோன்னா, ஆனால் இந்த நம்பர் பாருங்கள், இந்த நம்பர் வந்து என்னென்னா கான்ஜுகேட் ஆஃப் இந்த நம்பர், ரைட்? இன்னர் ப்ராடக்ட் yxங்கிறது என்ன? கான்ஜுகேட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் x, y. அப்போ ஒரு நம்பர் இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதோடைய கான்ஜுகேட் ஆட் பண்ணோன்னா நமக்கு ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துடும், ரைட்? ஒமேகா பிலாங்ஸ் டு சினா ஒமேகா ப்ளஸ் ஒமேகா கான்ஜுகேட் என்ன? 2 times ரியல் பார்ட் ஆஃப் ஒமேகா, ரைட்? ஸோ அதுபடி இது என்ன ஆகும்னா இன்னர் ப்ராடக்ட் xx. ஸோ இன்னர் ப்ராடக்டை நான் வந்து நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து 2 times ரியல் பார்ட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் xy ப்ளஸ் நாம் ஒய் ஸ்கொயர். ரெண்டாவது இது வந்து நான் நெகட்டிவ் டேர்ம்ஸு, ஓகே? ஸோ நமக்கு என்ன தெரியும்னா ரியல் பார்ட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா இந்த லாஸ்ட் டேர்ம் என்ன ஆக போகுதுன்னா திஸ் இஸ் லெஸ் than or equal to, ஏன்னா மற்றதெல்லாம் நான் நெகட்டிவ். ஸோ இது வந்து இது மட்டும் ஒரு ரியல் நம்பர், ஆனால் இது வந்து லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இது வந்து என்ன வர போகுதுன்னா 2 times மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் xy ப்ளஸ் இது. ஆனால் நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஸ்குவார்ஸ் இன்இக்வாலிட்டி பார்த்துருக்கோம். ஸ்குவார்ஸ் இன்இக்வாலிட்டி என்ன? இன்னர் ப்ராடக்ட் mod ஸ்கொயர் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் x, y. இது வந்து என்னென்னா லெஸ் than or equal to நாம் எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் நாம் ஒய் ஸ்கொயர், ரைட்? இதுதான் வந்து ஸ்குவார்ஸ் இன்இக்வாலிட்டி.
ஆனால் நமக்கு வந்து இங்கே மாடுலஸ் இருக்குது, இங்கே மாட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா அப்போது மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் இன்ட்டு நாம் ஒய். ஸோ மறுபடியும் அந்த இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணால் இங்கே வந்து நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் நாம் எக்ஸ் நாம் ஒய் ப்ளஸ் நாம் ஒய் ஸ்கொயர். ஸோ இது வந்து நத்திங் பட் நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய் அதோடைய ஸ்கொயர். ஓகே, ஸோ ஹென்ஸ் triangle inequality norm of x plus y is less than or equal to norm x plus norm y. Okay, for all x comma y belongs to x. அப்போ இன்னர் ப்ராடக்டை வச்சு நம்ம நாம இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணோம்னா இது ஆக்சுவலாக ஒரு நாம வரப்போகுது. ஹென்ஸ் ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸாக மாறுது. ரைட், இன்னர் ப்ராடக்டை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய நாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா எக்ஸ் பிகம்ஸ் அ நாம், ஹென்ஸ் இட் இஸ் அ நாம் லீனியர் ஸ்பேஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எக்ஸ்என் ஒய்என்கிறது வந்து ரெண்டு சீக்வன்ஸ் கன்வர்ஜிங் டு எக்ஸ் அண்ட் ஒய் இன் இந்த நாம் லீனியர் ஸ்பேஸ். நாம் வந்து ஆல்வேஸ் இன்டியூஸ்ட் பை த இன்னர் ப்ராடக்ட். ஸோ நம்ம ஒரு இன்னர் ப்ராடக்டில் இருக்கோம் அப்படின்னா அங்கே அதை வந்து நாம் லீனியர் ஸ்பேஸ்னு சொன்னோன்னா அந்த நாம் வந்து இன்டியூஸ்டு பை த இன்னர் ப்ராடக்ட் அண்ட் நாம் இஸ் டிஃபைன்ட் லைக் திஸ். ரைட், நாம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் அந்த அர்த்தத்தில் தான் நம்ம வந்து பேசுகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம்னா இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ்என் கமா ஒய்என் கன்வர்ஜஸ் டு இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் யூஸிங் கிவன் கண்டிஷன். ஸோ நம்பர் 2, ஸோ நம்ம சீக்வன்சஸ் இன் ஃபீல்டில் இருக்கோம். ஏன்னா இன்னர் ப்ராடக்ட் வந்து ஒரு நம்பர் தான். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்என் கமா ஒய்என் மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ரைட், இதை என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம வந்து கொடுத்துருக்க இது கூட ரிலேட் பண்ணணும். ரைட், ஏன்னா எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் ஒய்என் கன்வர்ஜஸ் டு ஒய் அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஸோ திஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ்என் மைனஸ் ஒய், அல்லது நான் இந்த மாதிரி எழுதுகிறேன் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ்என் கமா ஒய்என் minus inner product x with yn plus inner product x with yn minus inner product xy. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அதாவது நம்ம வந்து இந்த டிஃப்ரென்ஸை பார்க்குறோம், இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஸ்கேலர்ஸை பார்க்குறோம். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்கேலரை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்கேலர் அது? இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய்என். ஆனால் லீனியாரிட்டி property of inner product with respect to first variable and conjugate linear with respect to second variable அதெல்லாம் யூஸ் பண்ணால் இது என்ன ஆக போகுதுன்னா this is inner product xn minus x comma yn. ஏன்னா செகண்ட் டேர்ம் வந்து சேம், ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டேர்மை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் சேமு, அதனால் செகண்ட் டேர்ம் வந்து கான்ஜுகேட் லீனியர், ஆனால் இங்கே ஸ்கேலர்ஸ் இல்லை, ஸோ அதனால் ஜஸ்ட் சப்ட்ராக்ஷன் தான். ஸோ இது வந்து ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் வித் ஒய்என் மைனஸ் ஒய். ஓகே, இப்போ நம்ம இந்த xn மைனஸ் ஒய்என் மைனஸ் எக்ஸ் கமா ஒய் இதில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா தட் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் xn மைனஸ் எக்ஸ் கமா ஒய்என் ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய்என் மைனஸ் ஒய். ஆனால் நம்ம வந்து சீக்வன்ஸோட ரிலேட் பண்ணணும், சீக்வன்ஸ் கன்வர்ஜன்ஸோட ரிலேட் பண்ணணும். அதனால் நம்ம வந்து ஸ்குவாஸ் இன்இக்வாலிட்டி மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து நான் மாடுலஸ் போட்டுக்கிறேன். ஸோ மாடுலஸ் ரைட். ஸோ நம்ம இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்னா திஸ் இஸ் லெஸ் than or equal to inner product xn minus x with yn plus modulus inner product x yn minus y. ஸோ மறுபடியும் ஸ்குவாஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுங்கள். ஸ்குவாஸ் இன்இக்வாலிட்டி நமக்கு வந்து ஸ்கொயரில் இருக்குது, அதாவது மாட் ஸ்கொயர் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய் அதோடைய மாட் ஸ்கொயரில் இருக்குது. ஆனால் இது ஸ்கொயர் ரூட்லேயும் நம்ம எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்து எழுதணுன்னா this is equivalent to modulus of inner product x comma y is less than or equal to norm x into norm y. Right? ஏன்னா இப்போ நமக்கு நாம்னா என்னன்னு தெரியும். ரைட், ஸோ அதனால் இந்த டேர்ம் என்ன ஆக போகுதுன்னா norm of xn minus x into norm yn plus norm x into norm yn minus y. இப்போ எக்ஸ்என் ஒய்என்லாம் வந்து கன்வர்ஜென்ட்
சீக்வன்சஸ். ஸோ அதனால் பவுண்டடாக இருக்க போது. ஸோ நாம் ஒய்என் வந்து பவுண்டடாக இருக்க போது. நாம் எக்ஸ் வந்து ஒரு நம்பர் தான். ஸோ அதனால் இது நாம் ஒய்எனை வந்து பவுண்டை வச்சு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது xn கன்வர்ஜஸ் டு எக்ஸ், ஒய்என் கன்வர்ஜஸ் டு ஒய். ஸோ லிமிட் அப்ளை பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 ஆகுது. அதனால் திஸ் கன்வர்ஜஸ் டு 0. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? இட் இஸ் மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் xn yn மைனஸ் எக்ஸ் கமா ஒய். இதோடைய மாடுலஸ் வந்து less than or equal to this. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு கன்வர்ஜஸ் டு 0. ஹென்ஸ் லிமிட் n tending to infinity இன்னர் ப்ராடக்ட் xn yn. இது வந்து என்னென்னா இன்னர் ப்ராடக்ட் x கமா ஒய். ரைட், இதை நீங்கள் ஒரு நம்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா n மைனஸ் ஆல்ஃபா டென்ஸ் டு 0 as n tending to infinity. ஹென்ஸ் ஆல்ஃபா n கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபா. ஆனால் ஆல்ஃபா nங்கிறது என்ன? இன்னர் ப்ராடக்ட் xn கமா yn which converges to இன்னர் ப்ராடக்ட் x கமா y. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட்டு ரிசல்ட் வந்து பேரலோகிராம் லாவை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி அந்த நாமுடைய டெஃபனிஷனை யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ஈஸியாக இதை வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்ம நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இது என்ன? திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இதில் ஒரு நாம் எக்ஸ் ஸ்கொயர் வரும், நாம் ஒய் ஸ்கொயர் வரும். அதே நேரத்தில் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் ஒய் வரும், இன்னர் ப்ராடக்ட் ஒய் எக்ஸும் வரும். ஆனால் இங்கே வந்து அந்த டேர்ம்ஸ்லாம் வந்து மைனஸில் வரும். ஸோ கேன்சல் ஆகி என்ன வரும்னா ட்வைஸ் நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஆஃப் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ நம்ம இதுவரை என்ன பார்த்துருக்கோம்னா இன்னர் ப்ராடக்டை வச்சு நம்ம ஒரு நாம் டிஃபைன் பண்ண முடியும். நாம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா எக்ஸ். ரெண்டாவது அது ஒரு நாம் ஆகுது. அதனால் வந்து ஒரு சில விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா xn கன்வர்ஜஸ் டு எக்ஸ், ஒய்என் கன்வர்ஜஸ் டு ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த நாம்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் xn கமா ஒய்என் கன்வர்ஜஸ் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ரெண்டாவது நம்மக்கிட்ட பேரலோகிராம் லாவும் வந்து ஹோல்ட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆர்த்தோகனல் செட்ஸ்னா வந்து என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னர் ப்ராடக்டை நம்ம என்ன சொன்னோம்னா இன்னர் ப்ராடக்ட்டுங்கிறது வந்து நத்திங் பட் ஜென்ரலைசேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட். அப்படி தான் நம்ம வந்து இந்த இன்னர் ப்ராடக்டை வந்து டிஃபைன் பண்ணோம். ஆனால் நம்ம டாட் ப்ராடக்ட் வந்து எதோட ரிலேட் ஆகிருக்குன்னா ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். ரைட், ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் ஈக்குவல் டு 0 if and only if டாட் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? இது வந்து நாம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு நாம் ஆஃப் ஒய் இன்ட்டு காஸ் தீட்டா. ரைட், நாம்ங்கிறது என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா எக்ஸ். வேறு நாம் எக்ஸுங்கிறது என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா எக்ஸ். இப்போ காஸ் தீட்டா 0ன்னு வரப்போகுது. எக்ஸ் ஒய் ரெண்டுமே நான் 0ன்னு எடுத்துக்கோங்க. காஸ் தீட்டா 0ன்னு வரப்போகுது. அப்போ காஸ் தீட்டா 0ன்னா தீட்டா வந்து π/2. ரைட், whenever x, y are non-zero vectors. அப்போ இன்னர் டாட் ப்ராடக்ட் 0ன்னா ஃபார் டூ non-zero vectors டாட் ப்ராடக்ட் 0ன்னா ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து 90 டிகிரி. ஸோ நம்ம இந்த விஷயத்தை ஒரு ஜென்ரல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்லேயும் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, ஸோ டெஃபனிஷன் let x be an inner product space two vectors x and y in x. இதை வந்து ஆர்த்தோகனல்னு நம்ம எப்போ சொல்கிறோன்னா ஆர் செட் டு பி ஆர்த்தோகனல் டு ஈச் அதர், ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் if inner product of x comma y equal to 0. ஓகே, இங்கே வந்து நம்ம ஆர்த்தோகனல்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எதுக்குன்னா இது பெர்பெண்டிகுலருக்கு ஒரு சினானிம். ஆர்த்தோகனல்ங்கிற வேர்டு வந்து பெர்பெண்டிகுலருக்கு ஒரு சினானிம். ஓகே, இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் ஆர்த்தோகனல்னா என்ன அர்த்தம்? இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ அது வந்து ஜஸ்ட் இந்த டெஃபனிஷனை நம்ம அப்படியே இமிட்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதிலேருந்து
நம்ம வந்து எப்போ ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ், ஸோ நம்ம ஒரு சப்செட் எடுத்துகிட்டு அந்த செட்டை வந்து ஆர்த்தோகனல் செட்டுன்னு நம்ம எப்போ சொல்ல போகிறோம்னா, ஸோ டெஃபினிஷன் நம்பர் 1 இது. நம்பர் 2 வந்து a set E subset of X. இதை வந்து எப்போ நம்ம ஆர்த்தோகனல் செட் ஆஃப் வெக்டர்ஸ்னு சொல்ல போகிறோம்னா இஸ் செட் டு பி an orthogonal set if inner product of x comma y equal to 0 for every x comma y in E and x not equal to y, right? ஸோ இந்த செட்டில் உள்ள எந்த 2 வெக்டர் எடுத்தாலும் அது வந்து ஆர்த்தோகனல். எந்த 2 டிஸ்டிங்க்ட், 2ன்னு சொன்னாலே நம்ம வந்து டிஸ்டிங்க்ட் அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த 2 வெக்டருமே வந்து ஆர்த்தோகனலாக இருந்தால் நம்ம வந்து இதை ஆர்த்தோகனல் செட் ஆஃப் வெக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இன் அடிஷன் if inner product x comma x equal to 1 for every x in E, அதாவது ஈங்கிறது ஆர்த்தோகனல் செட்டாக இருக்குது, அதே நேரத்தில் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஈன்னா நம்ம வந்து ஈயை வந்து ஆர்த்தோ நார்மல்னு சொல்கிறோம், ஆர்த்தோ நார்மல் செட்னு சொல்கிறோம். தென் இ இஸ் called as orthonormal set. Okay, so ஏன் இந்த ஆர்த்தோகனல் செட் ஆர்த்தோநார்மல் செட்லாம் சொல்கிறோன்னா, ஏன்னா நம்மக்கிட்ட R2 அல்லது R3 இன் ஜென்ரல் நீங்கள் வந்து FN எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் பேசிஸில் ஏற்கனவே அதில் ஒரு இன்னர் ப்ராடக்ட்டும் இருக்குது. FNல ஒரு நேச்சுரலான ஒரு இன்னர் ப்ராடக்ட் இருக்குது. அப்போது அந்த ENங்கிற ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டு வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டு, ரைட்? ENங்கிற செட்டுன்னா ஆர்த்தோ நார்மல் செட் இன் FN. ஸோ நம்ம அதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்னும் ஜென்ரல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஆர்த்தோகனல் செட் ஆர்த்தோ நார்மல் செட்டெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஆர்த்தோ நார்மல் செட்லேருந்து இந்த டெஃபினேஷன்லேருந்து நம்ம ஒரு ரிசல்ட்டை வந்து டெரைவ் பண்ண முடியும். அது என்னென்னா, let E be an ஈங்கிறது வந்து ஒரு ஆர்த்தோகனல் செட் ஆஃப் நான் ஜீரோ வெக்டர்ஸ்னு எடுத்துக்கலாம். E be an, ஸோ ஈங்கிறதுக்கு பதிலாக let U1 U2 etc. UN be an orthogonal set ஒரு inner product space ல in an inner product space X. Then norm of U1 plus U2 plus etc. plus UN square, இது வந்து என்னன்னா norm of U1 இது ஆக்சுவலாக நீங்கள் இது வந்து என்னென்னா, நமக்கு வந்து பித்தாகரஸ் தியரம்னு ஒரு விஷயம் நம்ம படிச்சிருப்போம். அது வந்து என்னென்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா டயகனலோட ஸ்கொயர், அதாவது லென்த் ஆஃப் த டயகனல் அதோடைய ஸ்கொயர் பார்க்குறோம். இப்போ இது வந்து இந்த லென்த்தெல்லாம் வந்து ஏபிசின்னு வச்சுட்டோன்னா நமக்கு வந்து சி ஸ்கொயர் வந்து என்னென்னு தெரியும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ரைட்? சி ஸ்கொயர் என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் இங்கே வந்து எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டாவது, if U1 etc. UN இதை வந்து நம்ம ஆர்த்தோ நார்மல் எடுத்துக்கிட்டோம்னா இஸ் அன் ஆர்த்தோ நார்மல் செட், அல்லது இஸ் அ நான் ஜீரோ இஃப் UIs UJs ஆர் நான் ஜீரோன்னு எடுத்துட்டோம்னா ஆர் நான் ஜீரோ வெக்டர்ஸ் அண்ட் U1 etc. UN is orthogonal, then U1 etc. UN is linearly independent.
ஸோ எல்ஐன்னு எழுதியிருக்கேன். எல்ஐன்னா லீனியர்லி இண்டிபெண்ட். அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் ஜீரோ ஆர்த்தோகனல் செட் ஆஃப் நான் ஜீரோ வெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு லீனியர்லி இண்டிபெண்ட் செட். ஓகே, ஸோ இப்போது நம்ம இங்கே இந்த ரிசல்ட்டில் எதை ரிலேட் பண்ணியிருக்கோம்னா ஆர்த்தோகனல் செட்டுங்கிறதையும் லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டுங்கிறதையும் வந்து ரிலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, ஸோ ஜஸ்ட்டு இங்கே வந்து ஸ்கொயர் ஆஃப் நார்ம் ஆஃப் u1 ப்ளஸ் எக்ஸட்ரா un. ஸோ இந்த நாம வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா யூசிங் இன்னர் ப்ராடக்ட். ஸோ ஜஸ்ட் இன்னர் ப்ராடக்ட் எழுதிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதோடைய ப்ரூஃப் என்ன? ஸோ ப்ரூஃப் வந்து ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து 2 வெக்டர்ஸுக்கு நான் வந்து எழுதுகிறேன். ஸோ 2 வெக்டர்ஸுக்கு என்னென்னா நார்ம் ஆஃப் u1 ப்ளஸ் u2 ஸ்கொயர் என்ன, இது வந்து இன்னர் ப்ராடக்ட் u1 ப்ளஸ் u2 u1 ப்ளஸ் u2. இப்போ இன்னர் ப்ராடக்டை வச்சு இன்னர் ப்ராடக்டோடைய லீனியாரிட்டியை வச்சு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா திஸ் இஸ் u1 ப்ளஸ் u1 u2 ப்ளஸ் u2 u1 ப்ளஸ் u2 u2. ஆனால் இங்கே u1 u2 எக்ஸட்ரா un இது வந்து ஆர்த்தோகனல். ஸோ ஆர்த்தோகனல்ங்கிறதுனால இதெல்லாம் 0 ஆகிடும். ரைட், இன்னர் ப்ராடக்ட் ui uj this is 0 எப்போன்னா if I not equal to j. ரைட், அப்போது ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் என்ன வரப்போகுது, இன்னர் ப்ராடக்ட் u1 ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் u2 u2. ஓகே, ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைட் நாம். ரைட், ஸ்கொயர் ஆஃப் நார்ம் ஆஃப் u1 ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் நார்ம் ஆஃப் u2. ஸோ நான் இது வந்து 2 வெக்டர்ஸ் சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்கள் n வெக்டர்ஸுக்கும் இதை ப்ரூவ் பண்ண முடியும். ரைட், யூசிங் இன்னர் ப்ராடக்ட் ui uj ஈக்குவல் டு 0 whenever I not equal to j. இப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட ஆர்த்தோகனல் செட் ஆஃப் நான் ஜீரோ வெக்டர்ஸ் இருக்குது, அது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். இது நம்பர் 1. நம்பர் 2, ஸோ நம்ம கொடுத்துருக்க விஷயத்தை அசியூம் பண்ணிக்கலாம். லெட் u1 be an orthogonal set of non-zero vectors. Orthogonal set of non-zero vectors. ஸோ நம்மளுடைய கிளைம் வந்து இது லீனியர்லி இண்டிபெண்ட் செட். ஸோ கிளைம் u1 எக்ஸட்ரா un is linearly independent. ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம ஒரு லீனியர் காம்பினேஷன் எடுத்துக்கணும் இந்த கொடுத்துருக்க n வெக்டர்ஸை வச்சு. சப்போஸ் இது 0 வெக்டர்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்கேலரும் வந்து 0ன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். டு ப்ரூவ் α1 0 α2 0 எக்ஸட்ரா αn ஈக்குவல் டு 0. அதாவது நம்ம ஒரு லீனியர் காம்பினேஷன், நம்மக்கிட்ட ஒரு லீனியர்லி இண்டிபெண்ட் செட் இருந்ததுன்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அந்த வெக்டர்ஸ், ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அந்த வெக்டர்ஸ் ஈக்குவல் டு 0 வெக்டர் இம்ப்ளை த ஸ்கேலர்ஸ் ஆர் 0. வேறு எந்த சாய்ஸும் கிடையாது அந்த ஸ்கேலருக்கு. ரைட், ஸோ அதை தான் இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த வெக்டர் எடுத்துக்கலாம், இதை வந்து யூன்னு எடுத்துக்கலாம். தென் 0 which is equal to inner product u with uj. ரைட், ஏன்னா வந்து u வந்து 0 வெக்டர்னு நமக்கு தெரியும். u வந்து ஓகே, ஸோ இதை 0. ஸோ இங்கே வந்து என்ன 0 which is equal to இந்த summation j equal to அல்லது I equal to 1 to n alpha I ui comma uj. ரைட், ஏன்னா இந்த சம்மு வந்து 0. ஆனால் லீனியாரிட்டி படி என்ன ஆகும், இன்னர் ப்ராடக்ட் வந்து லீனியர். ஸோ அதனால் இது என்ன ஆகும்னா summation j equal to 1 to n alpha I inner product ui with uj. ரைட், இன்னர் ப்ராடக்ட் ui with uj. இப்போ வந்து ui uj இதெல்லாம் வந்து ஆர்த்தோகனல். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா whenever I not equal to j இன்னர் ப்ராடக்ட் ui uj equal to 0. அப்போ இந்த டேர்மில் ஒரே ஒரு டேர்ம் தான் வந்து இருக்கும். அது வந்து என்னென்னா when I equal to j. ரைட், when I equal to j மற்ற எல்லா டேர்மும் 0 ஆக போகுது. ஸோ I equal to jன்னா நமக்கு என்ன வரும்னா ஆல்ஃபா I அல்லது ஆல்ஃபா j இன்னர் ப்ராடக்ட் uj uj.
ரைட் இன்னர் ப்ராடக்ட் யூஜே மற்ற எல்லா டேர்மும் 0. ஆனால் யூஜே நான் ஜீரோ வெக்டர், ஸோ அதனால் இந்த இன்னர் ப்ராடக்ட் நான் ஜீரோ. ரைட் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இருக்குது, அது ஈக்குவல் டு 0. ஸோ தேட் இம்ப்ளை வாட்? that imply alpha j equal to 0 ஏன்னா uj not equal to 0. ரைட் அப்போ நம்ம ujன்னு ஒரு வெக்டர் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த லீனியர் காம்பினேஷன் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இந்த லீனியர் காம்பினேஷன் வித் uj அது 0ன்னு ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிது? நமக்கு இந்த ஆல்ஃபா ஜேங்கிற கரஸ்பாண்டிங் ஸ்கேலர் வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து ட்ரூ ஃபார் எவ்ரி j, தட் இஸ் j ஈக்குவல் டு 1 to n. ஹென்ஸ் ஆல்ஃபா 1 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n ஆல் ஆர் 0. தேர்ஃபோர் இந்த கலெக்ஷன் அல்லது இந்த செட் ஆஃப் வெக்டர் இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் செட். ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் இந்த ஆர்த்தோகனல் செட்டோடைய இன்னும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி அல்லது பார்சிவல்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.